Hey guys, welcome to Travel with Suri. ஸோ நான் அன்றைக்கி வந்து தனுஷ் நடித்த ராயன் படத்துக்கு வந்திருக்கேன். தனுஷோட 50th ஃபிலிம். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து துள்ளுவதோ இளமை வந்து 2002 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 22 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட க்ரோத் வந்து அமேசிங்காக இருக்கும். தமிழ் படம் மட்டும் இல்லாமல் பாலிவுட் அப்புறம் வந்து ஹாலிவுட் கூட போயிருக்காரு. ஸோ 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து செகண்ட் ஃபிலிம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 50th ஃபிலிம் அப்படிங்கும்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். மோரோவர் அவரே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது போக வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக், இதெல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்டிங் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அது வந்து ஒரு ரிவெஞ்ச் மூவின்னு கேள்விப்பட்டேன், ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ மூவி பார்த்துட்டு வந்துட்டு நான் வந்து பேசுகிறேன். ஓகேவா? பாய். ஹே கைஸ், ராயன் படம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நல்லா இருக்குது. எப்படின்னா வந்து 3 பிரதர், அப்புறம் ஒரு சிஸ்டர், அப்புறம் வந்து ஒரு 2 தனியான கேங்ஸ்டர்ஸ். ஸோ இவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் வந்து படத்தோட கதை. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஃபஸ்ட் ஆஃப் வந்து அது தனுஷ் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்திருக்காரு. அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் போகுது. அப்புறம் இன்டர்வலில் வரும்போது வந்து பேங்காக முடிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சா சில விஷயங்களில் வந்து எனக்கு காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ அவங்க பிரதர் அப்புறம் வந்து இவருக்கு நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் எல்லாமே எனக்கு அந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக வந்து ஆகலை. சிலவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது தவிர வந்து லைக் தனுஷோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. பெண்ணி படத்தில் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் தனுஷ். ஆக்சுவலி வந்து தனுஷை விட எனக்கு பிடிச்சது வந்து படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷோட தங்கச்சியாக நடிச்சிருக்கிற அந்த பொண்ணு துஷாரான்னு நினைக்கிறேன். அவங்களோட கேரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஸோ அது போக வந்து ரகுமானோட மியூசிக் சொல்லவே தேவையில்லை. பிஜிஎம் எல்லாமே வந்து பட்டாக்கு எடுத்திருக்காரு. காளிதாஸ் ஜெயராம் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் அவர் தம்பியாக நடிச்சிருப்பாரு, அவரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்குமே வந்து கம்மி, யாருக்கும் ஜாஸ்தின்னு சொல்லலை. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த இது கதாபாத்திரத்தை ஒழுங்காக நடித்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்த அதே பேஸில் வந்து செகண்ட் ஹாஃப் போயிருந்ததுன்னா வந்து படம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் அடிச்சுது. ஸோ அதனால் வந்து தேட்டரில் கூட வந்து எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஓகே, அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸ் வச்சு நிறுத்தம் ஆகட்டும், ஸோ அது எல்லாமே வந்து செட் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் வந்து கேட்கவே தேவையில்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த சாங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரிக்கு வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் அந்த ஃபாஸ்ட் பேஸிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மல்டிபிள் வாட்ச் ஆக இருக்கும். பட் ஓவராலாக வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். தனுஷ்காக வந்து மேபி தனுஷ் ஃபேன்ஸ் இருந்தேன்னா 2-3 தடவை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.